You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முறையாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக திருவள்ளுவர் மாவட்டத்திலிருந்து முதுகலை தமிழ் ஆசிரியர் மதிப்புக்குரிய முனைவர் பே பரமசிவம் ஐயா அவர்களிடம் இந்த இணையாவை ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா. வெல்க தமிழ். உலகெங்கிலும் இருந்து இணைய வழியில் இந்த இணைய மாலை பொழுதில் தமிழ்நாடு தமிழ் சங்கமும் அன்னை தெரசா கலைஞர் அறிவியல் கல்லூரியும் நடத்துகின்ற பயிலரங்கில் கலந்து கொண்டிருக்க அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துகள், புது புது தலைப்புகளோடு இந்த இணைய அவை நகர்ந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாட்களை தாண்டி இந்த இணைய அவை மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்படுவது முதன்மையானது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய அம்மையார் முனைவர் ஹேமலதா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழின் பல்துறை கருத்துக்களை வாரி வழங்கக்கூடிய தமிழ்ச்செம்மல் மதிப்புறு முனைவர் ஐயா கவிதை கணேசன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உலகெங்கிலும் இருந்து தேன் தமிழ் பருவதற்காக இணையாவில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என தமிழ்நாடு தமிழ் சங்கத்தின் சார்பிலும் அன்னை தெரசா கலைஞர் அறிவியல் கல்லூரியின் சார்பிலும் வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய தொடர் தினந்தோறும் 34 நாட்களும் அழகழகான புதிய புதிய தகவல்களை, பழைய செய்திகளாக இருந்தாலும் புதிய தகவல்களாக நமக்கு மாற்றி குழந்தைங்க சாப்பிடாம இருந்தானா அவங்களுக்கு தேன் கலந்தோ பால் கலந்தோ நம்ம உணவை கொடுப்போம் இல்லையா, அது போல மாலை மாற்றுனா என்ன, சிற்றிலக்கியங்கள்லாம் என்ன அப்படிங்கறது எல்லாம் நாங்க ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் திருப்பி தூசு தட்டி இதுதான் இவ்வளவு எளிமையானதா என்று நமக்கு தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ்ச்செம்மல் கடலூர் மாவட்டத்திலே பெற்று இன்று தலைப்பாகை அணிந்து செம்மாந்து இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மதிப்புறு முனைவர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை தொடக்க உரை ஆற்றும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, பாருங்கள். தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இலக்கிய ஆய்வரங்க கூட்டத்திலே இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், தமிழ் சுவைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய பழங்கால கலையான நாட்டார் கலை வடிவங்களில் கூத்து என்ற தலைப்பிலே சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த கூத்து தமிழருடைய நாட்டார் கலை வடிவங்களில் ஒன்று. கிராமத்தின் மண் வாசனையும் மக்களது வாழ்வு ஆதாரங்களையும் அவர்களுடைய மதம், கடவுள் நம்பிக்கை, அரசலின் மேன்மை போன்றவற்றை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு முற்றத்தில் கூடி மக்கள்லாம் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தாங்க. அதுதான் கூத்து என்று அழைக்கப்பட்டது. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கூத்துக்களை உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதன் கதை அம்சமும் கூத்தின் ஊடாக சொல்லப்படுகின்ற செய்திகளும் மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் சேர்ந்ததுதான் இந்த கூத்து. இதில் பாடணும், ஆடணும், நடிக்கணும், இந்த மூணும் சேர்ந்தது தான் கூத்துக்கலை. கூத்துல நடித்து ஆடுறவங்கள கூத்தர் என்பார்கள். இதில் அகக்கூத்து, புறக்கூத்து என 2 வகையான கூத்து இருந்திருக்குது. இந்த வரிக்கூத்து என்பது அகக்கூத்து, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குறைந்த நபர்கள் அமர்ந்து ஆடுறது அகக்கூத்து. இந்த பொதுக்கூத்துன்றதுன்னா முச்சந்தில மக்கள் கூடுகின்ற இடத்துல பொதுமக்களுடைய முன்னிலையில் அந்த கூத்தை ஆடுவாங்க. இந்த கூத்தை அந்த காலத்தில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சங்க காலத்திலே குறவை, தமு, பிணை அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க.
இந்த தெய்வ ஆடல்கள் 11ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த கூத்தினுடைய ஒரு பிரிவு தான். தமிழ்நாட்டில் சிவனை வந்து நடராஜர் கூத்தாண்டவர், கூத்தர் என்று பொதுவாக சொல்லுவாங்க நடராஜ பெருமானை. இதில் வகைகள்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருந்தது அந்த காலத்துல இருந்தே. தெருக்கூத்து, சாந்தி கூத்து, சர்க்கம், மெய்க்கூத்து, அபிநய கூத்து, நாட்டுக்கூத்து, வினோத கூத்து, குறவை கூத்து, கழைக்கூத்து, கரக கூத்து, கரணக்கூத்து, பார்வை கூத்து, வசைக்கூத்து, சாமியாட்டம், வெறியாட்டம், மரப்பாவை கூத்து, தோற்பாவை கூத்து, கழைக்கூத்து, புழுதி கூத்து, அப்புறம் ராமாயணம், மகாபாரத, ஹரிச்சந்திர புராணங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த கூத்து நடத்துபவர்கள் அந்த நடத்தக்கூடிய சூழ்நிலை எந்த கோயிலில் நடத்துகிறாங்களோ, எந்த இடத்துல நடத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து பழக்குவாங்க. நம்ம சங்க காலத்தில் சூடாமணி நிகண்டில் இந்த கூத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நடம், நட்டம், நடனம், வாணி, நாடகம், நிருத்தம், தூக்கு, படிதம், நாட்டியம், நட்டனம் அப்படின்னு பல வகையான கூத்துகள் சங்க காலத்திலேருந்து இருக்குது. அதோடைய பெயர் தான் மருவி இப்போ நம்ம கேட்கிற மாதிரியான பெயரில் இருக்குது. இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். இது வந்து கூத்துவினுடைய பொதுவான அடிப்படை. இதில் கிராமங்களில் வந்து என் பார்வையில் நான் பார்த்த கூத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த கிராமத்தில் கூத்தை நடத்துகிறவர் வந்து இயக்குனர் மாதிரி இந்த கூத்து பாடல்கள்லாம் எழுதி அந்த நடிக்கக்கூடிய ஆட்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற உடல்வாகு, சொல்வன்மை, அந்த மாதிரி பாடக்கூடிய பெரும்பாலும் பாடல்களாகவே அமைஞ்சிருக்கும் கூத்தில். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர், இவர் வந்து டைரக்டர் மாதிரி, இசையமைப்பாளர் மாதிரி அந்த நாளில் எல்லா கதைகளையும் மனப்பாடம் செஞ்ச பெரியவங்க இருப்பாங்க. சிலர் ஒரு ராமாயணம்னா அவர் வருவார், மகாபாரதம்னா இவர் வருவார், ஹரிச்சந்திர புராணம் ஒருத்தர் வருவார். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் மனப்பாடமாக ஒப்படைப்பாங்க. அது ஒப்பிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ராகங்கள், அந்த நல்ல ராகங்கள் அத்தனை பண்களையும் மனதில் வச்சு அப்படியே பாடுவாங்க. அந்த அவங்க இந்த கூத்தில் நடிக்க வர்றவங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அதுக்கு முதல்ல நடிகர்கள் தேர்வு, உடல்வாகு, அந்த கூத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி உடல்வாகு உள்ளவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. தாள வாத்தியம் மிக மிக முக்கியம். இந்த வெண்கலத்தில் செஞ்ச தாளம், அந்த ஓசை 1 கிலோமீட்டர் தூரம் கேட்கும். அதில் வந்து 2 பேர் தனியாக உட்காந்துருப்பாங்க தாளத்துக்குன்னு. மிருதங்கம் ஒரு ஆள் வச்சுருப்பார், ஹார்மோனியம் ஒருத்தர் வச்சுருப்பார், திரையை பிடிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. இப்படி தான் வந்து கூத்து நடக்கும். நடுவில் பெட்ரோமாக்ஸ், அந்த நாளில் வந்து விளக்குகள் வைத்திருந்தார்கள், தீப்பந்தங்கள். எங்கள் காலத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட்டுன்னு ஒன்று நம்ம பம்ப் பண்ணோம்னா எரியும், நல்ல வெளிச்சம் வரும். அதை வந்து ஒரு 2 கழியை நட்டு நடுவில் ஒரு குறு கழி நட்டு தொங்க விட்டுருவாங்க. அந்த சத்தங்களும் ஹார்மோனிய சத்தங்களும் எல்லா சத்தமும் இந்த இரவு நேரத்தில் 1 கிலோமீட்டர் பக்கத்து கிராமத்து வரைக்கும் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த சத்தம் இருக்கும். அந்த அளவுக்கு தொண்டை வளம் உள்ளவங்கள தான் வந்து தேர்ந்தெடுப்பார்கள். பெண் வேடங்களுக்கு ஆண்களே அந்த நளினத்தோடு நடிக்கக்கூடிய உடல்வாகக்கூடிய ஆண்களாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பெண் வேடங்கள் தருவாங்க. இந்த அரசர் வேடங்களுக்கெல்லாம் புஜங்கள், மற்ற மார்ப இது மாதிரி அந்த தங்கத்தில் செஞ்ச மாதிரிலாம் போடுறதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நெகிழி கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. அந்த நாளில் இந்த சுடகொட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம கல்யாண முருங்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மரத்தினுடைய பகுதியை அழகாக சீவி எடுத்தாங்கன்னா இன்றைக்கி என்ன பிளாஸ்டிக் இருக்குதோ அதே மாதிரி இடையில்லாமல் இருக்கும். இந்த தோல் பக்கம், இந்த பக்கம், தலையில் கிரீடம் எல்லாம் அதில் தான் செய்வாங்க. இன்றைக்கும் அந்த மரம் பொம்மைகள் எங்கள் ஊரில் பண்ருட்டில் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறார்கள். வெயிட்டே இருக்காது, பேப்பரை தூக்குற மாதிரியே இருக்கும். அந்த நாள் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நடிக்கக்கூடியவங்க எல்லாமே பாட்டு பாடணும், எல்லாமே ஆடணும், ஓடணும், அந்த மாதிரி தான் இருக்கிறவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி அதில் சிலர் இதில் ரொம்ப இதாகி நல்ல பயிற்சி பெற்று
அவங்க அழ ஆரம்பித்து ஹரிச்சந்திர புராணத்தை அழுதாங்கன்னா அந்த மக்கள் கூடியிருக்க மக்கள்லாம் அழுவும். நானும் எழுதிருக்கிறேன். அதே மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, நம்ம வயிறு தாங்காது, அப்படி சிரிப்பு மூட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் தான் இந்த கதையை நவுத்துருவான். அவனுக்கு சாதாரணமாக இருப்பான் ஆள், 2 கழி மாதிரி வச்சு தட்டுவான். இப்படி அது தூங்குற மக்களை எழுப்புறது வேற ஒன்றும் இல்லை. நடுவில் நகைச்சுவை பேசுவான். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நகைச்சுவை பேசுவான். அது கேட்டோம்னா நமக்கே சிரிப்பாக இருக்கும். தூங்குற எழுச்சி உட்காந்துக்குவான். ஆனால் அந்த கட்டிக்காரங்கிட்ட தான் இந்த கூத்து நடத்தக்கூடிய முழு விவரம் இருக்கும். அவனுக்கு அன்றைக்கு போடக்கூடிய நாடகத்தினுடைய முதல் அடியிலிருந்து கடைசி அடி வரைக்கும் தெரியும். சிலர் வந்து பாடும்போது விட்டுடுவாங்க வார்த்தையை, இவன் எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி அடுத்த இதுக்கு சீன் போடுவாங்க. 2 பேர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த நடக்க போகுதுன்றத சீன் போட்ட உடனே இவர் சொல்லுவார், நம்மளை ஆயத்தப்படுத்துவான். இவர் வருவார், அவர் வருவார், இவர் சொல்லுவார். எல்லாமே பாடலாக தான் இருக்கும், வசனமே பெரும்பாலும் இருக்காது. அந்த சினிமா மாதிரி தான் இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து எங்கள் ஊரில் மணவாசகம் கடந்தாருடைய சமாதி சோமேஸ்வரன் கோயில்னு இருக்குது, அங்கே காமன் கோயில்னு இருக்குது. நாங்கள் குழந்தை பிள்ளைங்களாம் பாய எடுத்து போய் அங்கே படுத்துக்குவோம். 7 நாள் நடக்கும் கூத்து. ரொம்ப விசேஷமாக இருக்கும். பகலெல்லாம் தூங்குவோம், ராத்திரி போய் அங்கே உட்காந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்போ இந்த காலத்தில் தொலைக்காட்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்த காலத்தில் இது மிக பயன்பட்டது. 2வது விடுதலை போராட்ட காலங்களில் நமக்கு கூத்தின் வழியாக விடுதலை போராட்ட கருத்துக்களை பரப்பினார்கள். அந்த கேபி சுந்தராம்பல்லாம் பாடினாங்கன்னா அப்படியே வீறு கொண்டு எழுவாங்களாம் மக்கள். நான் படிச்சிருக்கிறேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் வந்து அதை அவங்களுடைய சரித்திரம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள வந்து ஒரு கூட்டத்துக்கு கூடுறதுக்கு ராஜாஜி, காமராஜர் எல்லாரும் அவங்க வீட்டு வாசப்படியில் போய் நின்னாங்களாம். ஒரு காங்கிரஸ் கூட்டில் பாடுறதுக்கு 1 லட்ச ரூபா அந்த காலத்தில். இன்னைக்கு 100 கோடி ரூபா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின ஒரே அம்மா அவங்க தான் இந்தியாவில். அப்படியெல்லாம் இருக்குது கூத்து. இந்த இதில் என்னென்னா நான் பார்த்தது திருக்கோயிலூர் பக்கத்தில் யாமப்பூர்னு ஒரு ஊர். எங்களுக்கு நான் நகரத்தில் இருக்கிறேன், எங்களுக்கு அதுதான் சொர்க்கம். அந்த அணைக்கட்டு இருக்கும், அணைக்கட்டு முழுவதும் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் பெண்ணியாத்தில். அந்த ஊரில் கூத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன், இதெல்லாம் பார்த்தேன். அப்போ கூத்துக்கு பயிற்சி முடித்த பிற்பாடு அரங்கேற்றம் நடத்துவார்கள். அந்த அரங்கேற்றத்தில் தாய் மாமன், பொன் கொடுத்தவர்கள் அவங்களெல்லாம் 1/2 பவுன் நகை வைக்கணும். ஒரு வரிசை துணிமணி வாங்கி வந்து வச்சு முதல் நாள் எல்லா நாடக நடிகர்கள் பாத்திரங்கள்லாம் அந்த ஆசிரியர், அதான் டைரக்டர் இருக்காருங்களா, வாத்தியார்னு சொல்லுவாங்க, அவர் அறிமுகப்படுத்துவார். அதான் முதல் நாள் இருந்து முதல் நாள் சும்மா அப்படியே ஆரம்பித்து வைத்து விட்டு மறுநாள் ஆரம்பிப்பாங்க அங்கே அந்த அரங்கேற்றம் மட்டும். இப்படியெல்லாம் கூட்டுக்கலை இன்றைக்கு வந்து தொலைக்காட்சிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்னும் கிராமத்தில் நிறைய நடக்குது. எங்கள் ஊரில் பக்கத்துலலாம் திரௌபதி அம்மன் கோயில் வரும்போது மகாபாரத கதை நடக்கும், ஹரிச்சந்திர புராணம் நடக்கும், நலத்தங்கால் கதை நடக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் இல்லை என்று தெரிவித்து, இந்த இதுக்கெல்லாம் அரசாங்கம் இப்போ நிறைய உதவி செய்யுது. இந்த நாடக கலைஞர்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குவது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, வாழ்வாதாரம் செய்வதெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இத்துடன் என்னுடைய தொடக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருந்த இந்த கூத்து என்ற தகவலை உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சம்பவங்களோடு சொல்லி, ஏன்னா தொலைக்காட்சி இல்லாத காலத்திலே நம்ம கூத்து, பொம்மலாட்டம், பாவை கூத்து இதுதான் நம்ம பார்த்து அந்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். அப்படி ஒரு நல்ல ஒரு தகவலை ஐயா அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.